என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் எப்பவும் உண்மையா தான் இருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் செய்றேன். நெறைய முக்கியமான நேரங்கள்ல நான் விட்டு குடுத்துருக்கேன். அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றத நான் கேட்டிருக்கேன். இது வந்து நட்புக்குள்ள மட்டும் இல்லாம, வாழ்க்கை துணை விஷயத்திலயும் நடக்கும். அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லா உறவுகளுக்குள்ளயும் இந்த மாரி வந்து புரிதல் இன்மை அப்படிங்கிறது ஏற்படுறது இப்ப சகஜமா போயிடுச்சு. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 5 காதல் மொழி. அதாவது 5 லவ் லாங்குவேஜ். டாக்டர் கேரி அப்படிங்கிறவர் வந்து இத வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அதோடைய சுருக்கம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும். சில பேருக்கு வந்து பிசிக்கலா வந்து டச் பண்ணி பேசுறது, ஒரு ஹக் பண்றது, ஒரு கை பிடிச்சு வாக் போறது, அந்த மாரி விஷயங்கள் வந்து லவ் அப்படின்னு அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட் செட்ல இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து வேர்ட் ஆஃப் அஃபர்மேஷன், லவ் அஃபர்மேஷன்ஸ். லவ்வபிள் வேர்ட்ஸ் பேசுறது, ஒரு சப்போர்ட் குடுக்கறது, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு வந்து வார்த்தைகள்ல அத கன்வே பண்ணிட்டே இருக்கிறது தான் லவ் அப்படின்னு அவங்களுடைய மைண்ட்ல இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து ஆர்ட் ஆஃப் சர்வீஸ். அந்த சர்வீஸ் குடுக்குறது. அவங்க தேவைப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு சாப்பாடு சமைச்சு குடுக்குறதோ, இல்ல அவங்களுக்கான ட்ரெஸ் அயர்ன் பண்ணி வைக்கிறதோ, இல்ல பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு போய் குடுக்குறதோ, இந்த மாரி சர்வீஸ் கேட்காம செய்ற சர்வீஸ் வந்து லவ் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு செட் ஆயிருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து கிஃப்ட் குடுக்குறதோ, இல்ல வாங்குறதோ வந்து லவ் அப்படின்னு வந்து அவங்க வந்து மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில பேர் எப்படின்னா, நமக்கான குவாலிட்டி டைம் இந்த ஃபோனோ, இல்ல மத்தவங்க கிட்ட பேசுறதோ, வேற சில வேலைகள்ல கமிட்மெண்ட் வச்சுக்காம, ஒரு மாதத்துக்கு, ஒரு நாளைக்கோ, இல்ல ஒரு சில நிமிடங்களோ வந்து நமக்காக நம்ம வந்து குடுக்குற நேரம் அவங்க வந்து லவ் அப்படின்னு வந்து புரிஞ்சுப்பாங்க. சோ இதுல வந்து நம்ம வந்து குறை சொல்ற, இல்ல கம்ப்ளைண்ட் பண்ற அந்த குறிப்பிட்ட நபருக்கு எது வந்து அவங்களுக்கான லவ் லாங்குவேஜ், காதல் மொழி. காதல் அப்படிங்கிறது இது வந்து கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட், கணவன், மனைவி என்று எல்லாவற்றையும் தாண்டி பொதுவா ஒரு மனிதனுக்கான ஒரு காதல் மொழி. அவனோட அந்த உணர்வ வெளிப்படுத்த, புரிஞ்சுக்க, கன்வே பண்றதுக்கு அவன் எந்த ஒரு மொழிய எந்த ஒரு ஃபார்மேட்ட தேர்ந்தெடுத்திருக்காங்க, சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அத நம்ம குடுக்கும் பொழுது அந்த உறவு தொடர்ந்து ஸ்ட்ராங் ஆகும். ரொம்ப லாங் டெர்ம் போகும்.